ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் மக்களே. மாற்றம் ஒன்றே மாறாது. எதுக்கு இந்த பழமொழினா, ஒவ்வொரு வாட்டி சிங்கநல்லூர் போது எனக்கு அந்த கிரேஸ் கம்மியே ஆக மாட்டேதுங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான தரமான பயணம் ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம பிரான்ச், நம்ம உப்புளிப்பாளையம் பிரான்ச் கோயம்புத்தூர் டு ராமேஸ்வரம் ட்ரை பண்ண போறோம். அது உங்களுக்காக கேபின் முன்னாடி சீட்லாம் புக் பண்ணியிருக்கேன். ஒன்றும் பெர்மிஷன்லாம் கேட்கல. நான் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வந்துட்டேங்க. என் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வடவழி. 8 மணிக்கு ஆஃபீஸ் டியூட்டி முடிஞ்சு சாப்பிட்டு அப்படியே நான் கரெக்டாக நம்ம உப்புளிப்பாளையம் பிரிட்ஜ் இருக்கிறாங்க. நம்ம டிப்போ கீழே இருக்கும். பிரிட்ஜ்லேருந்து மேலே இறங்குறேன். லெஃப்ட் சைடு பார்த்தா நம்ம ஆள் மாசா வராரு. அதை பார்க்கும் போதே அவ்வளோ ஹைப் ஆயிடுச்சு. அப்படியே தோணிச்சு. நான் இந்த ராமேஸ்வரம் 4 வண்டியோ 3 வண்டியோ இருக்குங்க. அதில் ஒரு வண்டி பயங்கர அடிபட்டுருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிறது அவ்வளோ அடியெல்லாம் பண்ணலைங்க. ஒரு சூப்பரான வண்டி. ஸோ ஆல்ரெடி நம்ம கண்டக்டர் நான் கால் பண்ணிட்டாரு. ஸோ வண்டியில் பெர்மிஷன் கேட்டு தரமாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் தர்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே போலாமா வாங்க. இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு சனிக்கிழமைங்க. எப்பயுமே நம்ம சிங்கநல்லூரில் கூட்டம் இருக்கும், சொல்லவே வேணாம். சனிக்கிழமை பாருங்க, இதுதாங்க நம்ம வண்டி. இருங்க ஃப்ரண்ட்டில் போய் காட்டுறேன். ஆக்சுவலி நான் வண்டி வரும்போது கவர் பண்ணலாம்னு நினச்சேன், பட் பண்ண முடியல. பார்த்தீங்களா, பாருங்க மக்களே, இன்னைக்கு சிங்கநல்லூர்ல எவ்வளோ ஜாம் பேக் பாருங்க. இது மதுரை, தொண்டி, கோயம்புத்தூர், மதுரை, ராஜபாளையம், மேட்டுப்பாளையம், திருச்செந்தூர் போறாருங்க. ஸ்பெஷல் இன்னைக்கு திருச்செந்தூர், திருநெல்வேலி, எல்லா ராமேஸ்வரத்துக்கு முதற்கொண்டு ஸ்பெஷல் போகுதுங்க. இது நம்ம செந்தூர் தாங்க. நம்ம எடுத்த வண்டியா? இருங்க பார்க்கலாம், முன்னாடி போனாதான் தெரியும். ஃபுல்லா ரிசர்வேஷன் இன்னைக்கு மக்களே. ஆல்வேஸ் நம்ம திருச்செந்தூர் வண்டி டிவிஎன் ஆகட்டும், சிபி ஆகட்டும், ரெண்டுமே அது தனி எமோஷனுங்க. நம்ம செந்தூர் எக்ஸ்பிரஸ் தான் இருக்காரு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டிவிஎன் கார்பரேஷன். நம்ம டிராவல் பண்ண அப்போ என்ன டிரைவராக இருந்தாரோ அவர் தான். அவர்கிட்ட பேசிட்டு சொன்னார், தம்பி நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் சொன்னாங்கப்பா, நல்லா இருக்குப்பா, இது நம்ம வண்டிங்க. பின்னாடி சிவகாசி, சிவகங்கை. அண்ட் மக்களே, இன்னைக்கு நம்ம டிஎன்எஸ்சிசி கோயம்புத்தூர் உப்புளிப்பாளையம் பிரான்ச்சில் ட்ராவல் பண்ண போகிறேங்க. நம்ம திருச்செந்தூர் வண்டி, ராமேஸ்வரம் வண்டி, சேலம் வண்டி, இந்த மாதிரி ஒரு 5 ரூட் லாங்கஸ்ட் ரூட் நம்ம உப்புளிப்பாளையம் ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூரில் ஒண்டிப்பூர் டிப்போ மேஜராக இருக்குங்க. அப்புறம் சுங்கம் டிப்போ. இந்த மாதிரி நம்ம திருநெல்வேலின்னு பார்த்தோம்னா தாமிரபரணி, மதுரைன்னு பார்த்தோம்னா நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் எது பயங்கரமான சூப்பரான பிரான்ச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம உக்கடம் டிப்போ ரொம்ப பெருசுங்க, ரொம்ப ஃபேமஸ் கூட சொல்லுவாங்க. பொள்ளாச்சி 1, 2, 3. அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் ஏதாச்சும் டிப்போவுக்கு தனியாக பேர் இருக்கா, யூனிக்? இப்போ திருநெல்வேலினா எப்படிங்க, தாமிரபரணி டிப்போ, அந்த மாதிரி பாண்டியன் டிப்போ இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், நம்ம ஃபாலோவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். இங்க பாருங்க மக்கா, பொள்ளாச்சி திருப்பூர் ஸ்பெஷலுக்கு திருநெல்வேலி போறாருங்க. அண்ட் மக்களே, அப்படியே நம்ம செந்தூர் வண்டி கிளம்பட்டுங்க. அப்புறம் நம்ம போகலாங்க. சாரிங்க, நம்ம வண்டி நாகர்கோவில் போகுதுங்க. திருநெல்வேலின்னு சொன்னேன், பட் நாகர்கோவில் போகிறாங்க. இருங்க, 2 ஃப்ரேமும் கொஞ்சம் வெயிட் பண்ணார்னா 2 ஃப்ரேமும் ஒட்டுக்காக பார்த்துடலாங்க. கோவை எக்ஸ்பிரஸ், செந்தூர் எக்ஸ்பிரஸ். நம்ம வண்டி கிளம்பிருச்சுங்க. வாங்க வாங்க, கொஞ்சம் கேப் கொடுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா 2த்தையும் பார்த்துடலாம் ஒரே ஃபிலிமில். வாவ், என்ன அழகாக இருக்குது பார்த்தீங்களா? மக்களே, நம்ம வண்டியோட எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்த்துட்டு வந்துடுறீங்களா? பாருங்க, மதுரை டு ராம்நாடு 1-to-1 சர்வீஸுங்க. பரமக்குடியெல்லாம் போகாதுங்க. ஸோ எக்ஸ்டீரியர் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் கண்டினியூ பண்ணலாங்க.
எஸ் மக்களே, இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துருப்பீங்க. வண்டி ஃபுல்லு. ஸோ வண்டி எடுக்கிற டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 எடுக்கிறாங்க. நம்ம வண்டி ரிசர்வேஷனுங்க. இவனுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு கும்பகோணம் கார்பரேஷன் வண்டி சூப்பராக இருக்குங்க. அந்த வண்டி ரிசர்வேஷன் இருந்துச்சுன்னா அந்த வண்டி தான் பண்ணியிருப்பேன். பட் அது வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ரிசர்வேஷன் இல்லை. ஸோ நம்ம வண்டியில் தாங்க ட்ரை பண்ண போகிறோம். நம்ம பிரான்ச் உப்புளிப்பாளையம் பிரான்ச்சில் ஒன்றும் ஒரே ஒரு சேலம் 1 to 1 மட்டும் கவர் பண்ணிட்டோம்னா அந்த 3 லாங்கஸ்ட் ரூட்டும் முடிச்சாச்சுங்க. வாங்க வண்டி எப்படி கிளம்புது, போகிற ரூட் என்ன, 1 to 1 சர்வீஸு, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க, ரெஸ்ட் ஸ்டாப் எப்படி இருக்குது, எல்லாமே பார்க்கலாங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? வாங்க மக்களே. நம்ம அப்படியே குமுளி தேனி அந்த ரேக்கில் வந்துருந்தோங்க. நம்ம வால்பாறை வண்டி குமுளி போகிறார் போல் இருக்குங்க. இது என்ன சர்ப்ரைஸ்னால், நம்ம குமுளி நாகர்கோவில் இருக்காங்க, அதே மாதிரி ஸ்டிக்கரிங் ஒட்டியிருக்காங்க மக்களே. கம்பம் டிப்போ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அன்எக்ஸ்பெக்டடுங்க. போன வாரம் இந்த வண்டி இங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதில் தான் போயிருப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு தான் வந்தேன். இப்போ நம்ம திருச்சி போகிற பஸ்ஸஸ் எல்லாமே பஞ்சப்பூருக்கு மாற்றிட்டாங்க. ஸோ நம்ம அந்த போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா கலைஞர் பேருந்து நிலையம்னு போட்டிருக்குங்க. நான் வரும்போது கோத்தகிரி வண்டி பார்த்துருந்தேன். பார்த்த உடனே செம கிரேஸ் ஆகிடுச்சுங்க. இருங்க, அந்த வண்டி ஓடுதுன்னு நினைக்கிறேன். அதே வண்டி தாங்க, கலைஞர் பேருந்து நிலையம்னு வரும்பாருங்க போட்டிருக்கு பார்த்தீங்களா. கலைஞர் பேருந்து நிலையம், கலைஞர் ஒருங்கிணைத்து பேருந்து நிலையம். மக்களே, நம்ம பிரான்ச் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. பர்ஃபார்மன்ஸ் லிமிட்டட் எடிஷன், அது சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. மக்களே, நம்ம வால்பாறை பிரான்ச்லேருந்து வந்திருக்குங்க ஸ்பெஷலுக்கு. மக்களே, இந்த வீக்கெண்டில் நீங்கள் வெள்ளி சனி ஞாயிறுலாம் வந்து பாருங்கள். சிங்கநல்லூருக்கு தரமான சம்பவம் பயங்கரமாக இருக்குங்க. செம்ம மூமெண்ட்டாக இருக்குங்க. நிறைய விஷயம், ஒவ்வொரு பஸ்ஸும் வந்து பின்னாடி ரேக்கில் போட்டிருக்கு. ரேக்கில் போடுறதுக்கு ஒரு சம்பவம்னா பார்த்துக்கோங்களே, அல்டிமேட்டாக இருக்குங்க. ஒரு நாள் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அது நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியாது, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. மக்களே, அங்கே முன்னாடி பயங்கரமான கலவரங்க. யார் ஃபஸ்ட்டு போவா, யார் செகண்டு போவான்ட்டு. அதுக்கு தாங்க இன்றைக்கி சனிக்கிழமைங்க வேறு. ஸோ வந்து ஸ்பெஷல் பஸ்ஸஸ் நிறையா ஆப்ரேட் பண்ணுறதுனால ரெகுலர் பஸ்ஸஸ் போனதுக்கப்புறம் தான் ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாம் விடுவாங்க. ஸோ ரெகுலர் பஸ்லேயே கூட்டம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க மக்களே. பயங்கரமாக பிரச்சனையாக இருக்கும் போல் இருக்கு. நம்ம ராமேஸ்வரம் வண்டியில் போன மாதிரி தாங்க மக்களே. என்னதான் மாறினாலும் இந்த கார்பரேஷன் பிரச்சனை மாறாதுங்க. இன்றைக்கி வந்து ஒரு சனிக்கிழமை. ஸோ ஸ்பெஷல் பஸ்ஸஸ் எல்லாம் நிறைய விட்டுருப்பாங்க. ஸோ பயங்கர பிரச்சனை ஆகிட்டுருக்கு. நம்ம ராமேஸ்வரத்தை கவர் பண்ண போனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் தாண்டி தான் நம்ம கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம்னா, இப்போ சிவகாசி பஸ் ரெகுலராக வருதுங்க. இந்த நம்ம வால்பாறை இருக்குது பார்த்தீங்களா, இவர் வந்து ஸ்பெஷலுக்கு வந்திருக்காரு. ஸோ இவர் எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த வண்டி போகணுன்ட்டு ஒரே பிரச்சனை. பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஒஸ்ட்டுக்கு மேலே ஒஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க நம்ம சிங்கநல்லூரில். இந்த கார்பரேஷன் பிரச்சனை எல்லா பக்கமும் போயிட்டுருக்குங்க. நம்ம இப்போ கோயம்புத்தூர் கார்பரேஷனாக இங்கே ஃபுல்லாக சுற்றி வச்சிடறோம். அது வந்து அதர் பிரான்ச் மதுரை கார்பரேஷனு. இப்போ மதுரைக்கு போனால் நம்ம வண்டி பிரச்சனை ஆச்சுன்னா அவங்களெல்லாம் சுற்றி வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு ஒரு தெளிவான சொல்யூஷன் கிடைக்காதுங்க. இதே மாதிரி நம்ம திருப்பூர் ஏர்வாடி பண்ணும்போது அவங்க கார்பரேஷன் வண்டி நம்ம கும்பகோணம் கார்பரேஷன் வண்டியும் பிரச்சனை பண்ணாங்க. இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள், அந்த பஸ் இப்போ சிவகாசி ரெகுலராக போகிறதுங்க. அந்த வண்டி போர்டு போட்டனால பிரச்சனைங்க. இப்போ போர்டு போட்டு அந்த வால்பாறை வண்டி இப்போ போகுது. அந்த வண்டி போகக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த ஒரே ஒரு மதுரை கார்பரேஷனில் அந்த ஒரே ஒருத்தவங்க தான் இருக்காங்க. டிரைவர் அண்ட் கண்டக்டர் 2 பேரும் சுற்றி வளச்சிட்டாங்க நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷன் கண்டக்டர் டிரைவர்லாம். இப்போ செக்கர்லாம் சொல்லி அந்த வண்டி விடுங்க கண்டிப்பாக சொல்லி பயங்கர பிரச்சனையாக போயிட்டுருக்கு. எஸ் மக்களே, பல போராட்டத்துக்கு அப்புறம் சிங்கநல்லூர்லேருந்து கிளம்ப போகிறோம். ஆல்மோஸ்ட் ஒரு 40 ஆக போகுது. பார்ப்போம், 10 நிமிஷம் லேட்டாக தான் கிளம்புறோம். எப்படி ரீச் ஆகிறோன்ட்டு. பயங்கர சண்டை ஆயிடுச்சுங்க அந்த ஒரு வண்டினால். எஸ் ஷார்ப்பாக 10:40 எடுக்கிறோங்க. ஆக்சுவல் ஷெடியூல் 10:30 எடுக்க வேண்டியது, ஒரு 10 மினிட்ஸ் டிலே. காரணம் இந்த சண்டைனாலங்க. எஸ் மக்களை, தூரத்தில் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வண்டி தாங்க கூடலூர் செங்கோட்டை நீலகிரி எக்ஸ்பிரஸ். எஸ் ஆல்மோஸ்ட் 3:45 ஆயிடுச்சுங்க.
ஃபைனலா வெளியே வந்தாச்சுங்க. முடியலங்க சத்தியமா. நம்ம அன்னைக்கு குமுளி ட்ரை பண்ணும்போது கூட நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ட்ரை பண்ணியிருந்தோம். அப்போ கூட அவ்வளோ ஜாம் பேக் ஆகல. பட் இன்னைக்கு பாருங்க பயங்கரமா இருக்குங்க. எஸ் மக்களே, நம்ம எல்என்டி பைபாஸுங்க. ஆல்ரெடி தெரிஞ்சதான். லெஃப்ட்டில் போனால் சேலம் போகலாம், ரைட்டில் போனால் பாலக்காடு போகலாங்க. நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். எஸ் மக்களே, ஒரு 11:25க்கெல்லாம் பல்லடம் வந்தாச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 40 நிமிஷத்துலேயே வந்தாச்சு. அண்ட் மக்களே, நம்ம பல்லடத்துக்கு அப்புறம் அப்படியே டைவர்ட் ஆயிடுவாங்க. ரைட் சைடில் போய் நம்ம தாராபுரம் போயிடுவோம். ஸ்ட்ரெயிட்டாக போனால் நம்ம அவினாஷி பாளையம் வழியாக போய் எங்கள் திருப்பூர் ரோடு ஜாயின் பண்ணுவோம். அப்படியே நம்ம கரூர், திருச்சிராப்பள்ளி அதெல்லாம் ரீச் பண்ணலாங்க. பட் நம்ம இப்போயே ட்ரைவேட் ஆயிடுவோம். அப்போ வந்துட்டு கட்டரோட காட்டுறாங்க. எஸ், வரக்கூடிய ரைட்டில் வந்து கட் ஆயிடுவாங்க. நம்ம இங்கேருந்து கரெக்டாக தாராபுரத்துக்கு ஒரு 42 கிலோமீட்டருங்க. ஸோ நெக்ஸ்ட் அஃபிஷியல் நமக்கு தாராபுரம் தாங்க. நடுவில்லாம் குண்டனமெல்லாம் எங்கேயுமே நிற்காது. தாராபுரத்துக்கு அடுத்தபடியாக ஒரு பிரேக் ஸ்டாப் இருக்குங்க. ஆஸ் யூஷுவல் நிப்பாட்டுற நம்ம தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் எங்கே நிப்பாட்டுறாங்கன்ட்டு. மக்களே, மதுரைக்கு கரெக்டாக 164 கிலோமீட்டர் இருக்குங்க.
எப்போனாச்சும் நம்ம செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஒவ்வொரு வீடியோவில் வந்துடுறாங்க. லாஸ்ட்டு நீங்கள் குமுளி கொடைக்கானல் வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுலேயும் நம்ம செந்தூர் எக்ஸ்பிரஸ் ஓட்டா கடிச்சிட்டு போனார். சேம் இதுலேயும் போகிறாரு பாருங்கள் முன்னாடி. நம்ம ஆல்மோஸ்ட் பிரேக்கில் மீட் பண்ணலாம் நம்ம தலைவனை. நம்ம பிரதரை கிராஸ் பண்ணி வந்தாச்சுங்க. எஸ் 12:10 நம்ம தாராபுரம் மேலே ஏறியாச்சுங்க. கீழே எந்த வண்டியுமே போகாது நைட் டைம் எல்லாம். கரெக்டாக ஒரு 12:20 இங்கே வந்துட்டாங்க. ஆஸ் யூஷுவல் தாங்க இந்த கிருஷ்ணா கோகுலம் பவன். நான் கூட பாலாஜியில் நிப்பாட்டாங்கன்னு நினச்சேன். நம்ம கொடைக்கானல் பண்ணும்போது பாலாஜியில் நிப்பாட்டினாங்க. அது எவ்வளோ சூப்பரான பிரேக் ஸ்டாப். பட் இது எப்பயுமே ஆவரேஜ் தாங்க. அண்ட் மொத்தமாக நம்ம வண்டி கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 402 கிலோமீட்டருங்க. அதை வந்து 10 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்திருக்கு. இங்கே வந்து 10:30 எடுத்து காலையில் 8:10 ரீச் ஆகிற மாதிரி ஷெடியூல். ஆனால் மோஸ்ட்லி சீக்கிரம் போயிடுவாங்க. பார்க்கலாங்க. அதே மாதிரி டிக்கெட் சார்ஜஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மதுரை போயும் அப்புறம் சொல்கிறாங்க. நான் வந்து ரிசர்வேஷன் பண்ணேன். ரிசர்வேஷனுக்கும் நேரில் வந்து டிக்கெட் எடுக்கணும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாங்க.
எஸ், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படியே கிளம்ப போகிறோங்க. எஸ் சுனி, நமக்கு நெக்ஸ்ட்டு ஒட்டன்சத்திரம், திண்டுக்கல் பைபாஸ், மதுரை. நம்ம கோயம்புத்தூர் கார்பரேஷனும் இந்த பாலாஜி ஹோட்டலில் பண்ணால் நல்லாயிருக்குங்க. உண்மையாலுமே அந்த ஆம்பியன்ஸ் ஆகட்டும், ரொம்ப ரஷ் இருக்காது அந்த பாலாஜியில். நம்ம போகிற வழி தான் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாங்க. சூப்பராக இருக்கும் அந்த பாலாஜி. மோஸ்ட்லி நைட் டைம் வந்து கள்ளிமந்தை போயிட்டு தாங்க போகிறாங்க எல்லாருமே. ஒட்டன்சத்திரம் ஊருக்குள்ளே போகலைங்க. எஸ், கரெக்டாக 1:45க்கு திண்டுக்கல் பைபாஸுங்க. உண்மையாலுமே ஹைவேல பறக்கிறாருங்க, தரமாக போயிட்டுருக்குங்க.
பாருங்கள் மக்களே, தளபதி ஆன் ஃபயர். எஸ், நம்ம பெங்களூர் டு கொல்லம் சர்வீஸ் தாங்க. சம்மந்தமே இல்லாமல் கொடை ரோடுக்கிட்ட பாருங்கள் டிராஃபிக்கை. ஏன் டிராஃபிக்குன்னு தெரில, ஏதோ ஆக்சிடெண்ட்டாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பா, ஃபுல் ஆம்னி பஸ்ஸஸ்ங்க. ஆம்னி பஸ் ரெஸ்ட் ஸ்டாப்புங்க, அதுக்கு அவ்வளோ கூட்டம். கொடை ரோட் ஏரியாச்சுங்க. அப்போ நம்ம 3 மணிக்கு நமக்கு மதுரை ரீச் பண்ண, எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். தெரில, வண்டி செம்மையாக மெயின்டைன் பண்ணி சூப்பராக வச்சுருக்காங்க மக்களே. உண்மையாலுமே தரமாக போகுதுங்க வண்டி. எஸ், இது ஸ்ட்ரெயிட்டாக போனால் திருநெல்வேலி பைபாஸுங்க. அப்படியே இறங்கியாச்சு சமயநல்லூர். ஆக்சுவலி சமயநல்லூர் வழியாக வரலைங்க, நம்ம வந்து இந்த தேனி பைபாஸ் ஜாயிண்ட் ஆகுமில்லங்க, அந்த வழியாக வந்திருக்கோம். நான் சமயநல்லூர்னு நினச்சேன், பட்டு தேனியிலேருந்து வெளியே வருமில்லங்க, அந்த ரூட்டில் தான் வந்திருக்கோம். மதுரை மாட்டுத்தவணை கரெக்டாக 2:55 வந்திருக்கோங்க. வண்டி ஃபுல்லுங்கிறதுனால பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகல, இப்படியே அவுட்ரு தாங்க. அவுட்ருனால் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாமல் வெளியே ரோட்லேயே போகிறோம். எஸ், இன்னும் ராமேஸ்வரத்துக்கு ஒரு 169 கிலோமீட்டர் இருக்குங்க. எஸ், மெயின் டைவர்ஷனுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடுவோம். அப்படியே அந்த ரைட் சைட்லாம் போனால் தென்காசி, திருநெல்வேலி அந்த லைனுங்க. எஸ், ஒன்று 1-1 சர்வீஸ் தாங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று நமக்கு ராமநாதபுரம் தாங்க. எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறாங்கன்னு பார்க்கலாங்க.
எஸ், ஏர்லி மார்னிங் செகண்ட் பிரேக் ஸ்டாப். கரெக்டாக 4 மணிக்கு இங்கே மானாமதுரையெல்லாம் தாண்டியாச்சு. அதான் சொன்னேன் 1 to 1. ஸோ மானாமதுரை தாண்டி ஒரு பிரேக் ஸ்டாப்புங்க. உனி ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ராமநாதபுரம். ஐ திங்க் ஸோ பரமக்குடி ஆள் ஏற்றிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பரமக்குடி போயிட்டு தான் அப்புறம் போகிறாங்க. ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் டு மதுரை 1 to 1, பரமக்குடி போக மாட்டாங்க. இப்போ நைட்டு மட்டும் கொஞ்சம் பேசஞ்சர்ஸ் தான் ஏற்றிக்கிறாங்க, அது மட்டும் ஒரு விஷயங்க. அப்புறம் டோட்டலி ஃபேர் சொல்ல மாட்டேன். நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ராமேஸ்வரத்துக்கு 310 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ரிசர்வேஷனாக ஒரு 30 rupees அதிகமாகும். எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 340 ரூபா ஆச்சுங்க. ராமநாதபுரத்துக்கு அப்புறம் தாங்க ஒரு மெயினான விஷயம் இருக்குது. இது வரைக்கும் நான் ராமேஸ்வரத்தை ட்ரெயினில் கவர் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பாம்பேனை வந்து பஸ்ஸில் கவர் பண்ணி காட்ட போகிறோம். இது வரைக்கும் நான் பர்சனலி ட்ராவல் பண்ணியிருக்கேன், பட் வந்து உங்களுக்கு எடுத்து காமிச்சதில்லை. நம்ம கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ட்ரெயின் எடுக்கும்போது ஃபஸ்ட் டைம் பண்ணியிருந்தோம். அதே எக்ஸைட்மெண்ட்டில் நம்ம கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் நம்ம பிரான்ச் உப்புளிப்பாளையம் பிரான்ச் வண்டியில் பாம்பேனை கிராஸ் பண்ண போகிறோம். ஒரு சூப்பரான விஷயம். அதுக்கு வந்து கொஞ்சம் நல்ல விடிஞ்சால் தான் நல்லா இருக்குங்க. லேட்டாக இருக்குது, அதனால பிரச்சனையே இருக்காதுங்க. எஸ், பரமக்குடி பார்த்திங்கன்னா கரெக்டாக 4:35 வந்திருக்கோங்க. இதுக்கு ஆப்போசிட்லேயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்கனால பயங்கர கூட்டமாக இருக்குங்க. ராமநாதபுரம் டு ராமேஸ்வரம் ஏகப்பட்ட பஸ்ஸஸ் இருக்குது. 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா, ½ அன் ஹவருக்கு ஒருக்கா இருக்குது. பட் எல்லா பஸ்லேயும் கூட்டத்தை பார்த்திங்கன்னா பாருங்கள், வந்துக்கிட்டே இருக்காங்க. பட் ½ அன் ஹவர் டு 15 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குங்க. எஸ் மக்களே, அப்படியே கொஞ்சம் விடிஞ்சிட்ருக்குங்க. சத்தியமாக பாம்பேனை கிராஸ் பண்ணவும் நல்லாவே விடிஞ்சிடும். சூப்பராக இருக்க போகுதுங்க. எஸ் மக்களே, ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த பாம்பேன் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இதுதாங்க மண்டபம் ரயில்வே ஸ்டேஷன். எஸ் மக்களே, கெட் ரெடி.
அவளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பாம்பேன் வந்துருச்சுங்க. ஓ மை குட்னஸ், இங்கே பாருங்க, ஒரு சூப்பரான மார்னிங்கில் கிராஸ் பண்ண போகிறோம். மக்களே, என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால் நம்ம வரும்போது ட்ரெயின் வருது பாருங்க. ஓ மை காட். கொஞ்சம் சீக்கிரம் வந்ததுன்னா நம்ம பாலத்தை கிராஸ் பண்ணதை பார்த்துருக்கலாங்க. இந்த வியூக்காக தாங்க இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். என்ன மாசாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம ட்ரெயினில் போகும்போது எவ்வளோ ஹைப் இருந்துச்சோ அதே அளவுக்கு இருக்குங்க. எஸ், எல்லாருமே கிரேஸாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அன்பிலீவபிள்ங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. எஸ், ஒரு தரமான வியூங்க. See you, Arkesh. Message பண்றவங்க. Good luck, good luck. Thank you. நன்றிண்ணா. நன்றிண்ணா. ஓகே, தேங்க்ஸ். ரொம்ப நன்றிண்ணா. எஸ் மக்களே, அதிகாலை 6:25 நம்ம ராமேஸ்வரம் வந்தாச்சு. நைட்டு 10:40 ஸ்டார்ட் பண்ண பயணம் ஒரு 6:20 வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் 10 மணி நேரம் 40 நிமிஷம் போட்டிருந்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 9 hours 40 minutes வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக கால்குலேட் பண்ண மறந்துட்டேன்.
ஒரு சூப்பரான பயணங்க. நம்ம மதுரை வரைக்குமே அண்ணா ஸ்பீடு பயங்கரமா ஓட்டினாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் தூங்கிட்டேன். ராமநாதபுரத்துல இருந்து ராமேஸ்வரம் அன்பிலீவபிள். நான் பஸ்ல போகும்போது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. அவ்வளோ எமோஷன் கலந்த கிரேஸ்ன்னு சொல்லாங்க. முக்கியமா அவ்வளோ கிரேஸ் இருந்துச்சு எனக்கு பஸ்ல போகும்போது. அதுவும் அந்த ட்ரெயின் வந்துச்சு பாருங்க, அது அதை விட பெரிய பெரிய எமோஷனலான மூமெண்ட்டுங்க. அந்த கிரேஸ் தாங்க. அந்த ட்ரெயின் வரும்போது அது அன்எக்ஸ்பெக்டடுங்க. நான் ட்ரெயின் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் இருக்கும் போல் இருக்கு. எனக்கு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு நிறைய லக் இருக்குங்க. அது உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியல. எனக்கு பர்சனலி நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துட்டேன். ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி 10:30க்கு காலையில் எடுத்துட்டாங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஒரு 7:30க்கெல்லாம் போயிடுவாங்க. அதே மாதிரி நைட்டு இங்கே ஒரு வண்டி இருக்குங்க. டோட்டலாக ஒரு 2 சர்வீஸ் நினைக்கிறேன். காலையில் எடுக்கிற வண்டி இங்கே நைட்டு கிளம்புவேன். அதே மாதிரி அங்கே நைட் எடுக்கிற வண்டி இங்கே காலையில் கிளம்புங்க. ஸோ வீடியோ பார்த்துருக்கீங்க. வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாடா.